भक्तानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்றைக்கு பிரம்மச்சரிய ஆசிரம நியமங்கள் எதை கடைபிடிக்கணும் என்றும் எதை செய்யக்கூடாது என்றும் இறைவன் விதித்த ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். கிரகஸ்த ஆசிரமத்துல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கறது பிரம்மச்சரிய ஆசிரமம். முதல்ல வாட் இஸ் ஆசிரமம்? ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும், தனி மனித ஒழுக்கம், அதுதான் ஆசிரம. எப்போ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 2-3 வயசு 4-5 வயசு 6 வயசு வரைக்கும் அது செய்யற புண்ணிய பாப்பங்கள் அது அக்கௌண்ட்ல வராது, ஃப்ரீ. அதுக்கப்புறம் பூநூல் போடுற சம்ஸ்காரம் போட்டதுக்கு அப்புறம் அந்த வயசு ஆனதுக்கு அப்புறம் அவன் வேத மாதாவை தாயாக எடுத்துக்கொள்கிறான். அப்பதான் அவனுக்கு 2வது பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மச்சரியம்ங்கிறது அந்த நாள்ல இருந்து இப்ப இன்னைக்கு டேட்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் கோயிங் ஏஜ், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து பிரம்மச்சரிய ஆசிரம் அவனுக்கு ஆரம்பிக்கும். அதுல இருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்குள் நுழைகிற முதல் அன்னைக்கு வரைக்கும் அவனுடைய ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம். குரு கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போய் நேரம் அரசரை பார்க்கணும். பார்த்துட்டு அவர் கொடுக்குற எது பணம் காசு அது மாதிரி கொடுப்பாரு, பொருள்கள். தன்னுடைய வித்தையை அங்க என்ன கத்துக்கிட்டேன்னு அரசங்கிட்ட சொல்லணும். அப்புறம் அரசன் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் குரு கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வரும்போது வீட்டுல வாழை மரம் கட்டி இருக்கணும், கல்யாணம் பொண்ணு எல்லாம் ரெடியா இருக்கணும். அப்ப கல்யாணம் பண்ணா அவன் அடுத்த நாள் இருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போயிடுவான். முதல் அன்னைக்கு வர்றான், அடுத்த நாள் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போயிடணும். அடுத்து கிரகஸ்த ஆசிரமம் அப்படிங்கிறது எப்ப முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 2 குழந்தைகள் 4 குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணி என்னைக்கு பேரன் பேத்தி அப்படிங்கிறத பாக்குறோமோ அப்போ நம்ம பொறுப்புகளை மகன் மகளிடம் கொடுத்துட்டு நாம அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையை வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள நாம தான் கூட்டிட்டு போகணும். பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு ஊர் கூடி நம்மள உள்ள அனுப்புவாங்க. ஆனா கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து பொறுப்புகளை கொடுத்துட்டு பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னா அந்த அன்னைக்கு நம்ம வானப்பிரஸ்துக்கு போகணும்னு கணக்கு. எப்படி கிரகஸ்த ஆசிரமங்கிறது அங்கிருந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவன் கிரகஸ்தல போகணுமோ அந்த மாதிரி இன்னைக்கு பையனுக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு நம்ம வானப்பிரஸ்துக்கு போகணும்னு சாஸ்திரம் சொல்லும். அப்போ குழந்தை பிறந்தோன்னா பையன் கையில பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம இந்த பிறவியினுடைய பலனை அடைவதற்கு உண்டான, ஏன்னா கிரகஸ்தாசிரமம் இருக்கும்போது அதிகமான உழைப்பு நம்ம நிறைய கொடுக்கணும், காலம் கொடுக்க முடியாதனால பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு வீட்லயே இருக்கிறதா வனின்னு சொல்லுவாங்க. வனத்துக்கு போறதுங்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கலாம், இந்த காலத்துல அதெல்லாம் கஷ்டம். அப்ப வீட்டுல பொறுப்புகளை, அதே வீட்டுல இருக்கிறோம், பொறுப்புகளை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நமக்கு உண்டான காலம் ஜபம் வகுப்புகள், வேதாந்த வகுப்புகள், ஜபம், இந்த மாதிரி காலத்தை கழிக்கிறதுங்கிறது வானப்பிரஸ்த ஆசிரமம். அதுல இருந்துதான் நம்ம இறப்பை ஃபேஸ் பண்ணணும், வானப்பிரஸ்தத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து 4வது ஆசிரமங்கிறது சன்னியாச ஆசிரமம். அது நீங்க பிரம்மச்சரியம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காம நேரா சன்னியாசம் எடுத்துக்கலாம்.
சன்னியாச ஆசிரமத்துக்குள்ள போகலாம். இல்ல கிரகஸ்த ஆசிரமல போயிட்டோம், அதுக்கப்புறம் மனைவியோ கணவனோ சம்மதித்தால் நீங்க அங்கிருந்து கூட சன்னியாச ஆசிரமத்துக்கு போகலாம். போனவங்களும் இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்துடுறோம். அங்க வந்ததுக்கு அப்புறம் நாம சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துட்டு வீட்டு விட்டு வெளியில போய் ஒரு ஆசிரமத்துல ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து படித்தல். சோ ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அந்த கிரகஸ்த ஆசிரமத்துல அந்த கேப்பை தவிர பிரம்மச்சரிய ஆசிரம் ஃபுல்லா அவன் படிக்கணுங்குது சாஸ்திரம். எப்படி அமைச்சு கொடுத்துருக்குன்னு பாருங்க. வானப்பிரஸ்த ஆசிரம் ஃபுல்லா படிக்கிறது தான். சன்னியாசாசிரம் எதுக்குதான்? படிக்கிறது தான். அந்த நடுவுல ஒரு எவ்வளவு வருஷம் சொல்லலாம், ஒரு 15 வருஷம், பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசுல ஒரு 20 வருஷம் கேப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 20 வருஷம் பாத்தீங்கன்னா அவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு சமுதாயத்திற்கு நிறைய பணத்தை நிறைய சம்பாரிச்சு குடும்பத்தையும் சமுதாயத்துக்கு அவன் தேவதா காரியத்துக்கு அக்னி காரியத்துக்காக அவன் காலத்தையும் உழைப்பை பிசிக்கலா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏஜ். அப்ப பிசிக்கலா உழைத்து சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் அவன் கவனிச்சுக்கிறங்கிறது 20. அதுலயும் பாத்தீங்கன்னா அவனுடைய வேதாந்த வகுப்புகள் ஸ்டாப் பண்ணல, யாரும் சொல்லல. கொடுக்க முடியாது, வானப்பிரஸ்தம் வந்தாதான் படிக்கணுங்கிறது கிடையாது. கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு வேதாந்த படிக்க ஆரம்பிக்கிறவன் இன்டெலிஜென்ட். ஏன்னா வானப்பிரஸ்தத்துக்கு போகும்போது ஏஜ் ஆகும். இந்த மாதிரி இது எதுக்கு இறைவன் கொடுத்திருக்கார்? நீ ஃபர்ஸ்ட் உனக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் விதி, இதை 4ஐயும் பிரித்து கொடுத்தது எந்த ஆச்சாரியரும் அல்ல, இறைவன் கொடுத்திருக்கார். மனிதனா பிறந்தவன் கிறிஸ்டினா முஸ்லீமா இந்துவா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. மனிதனா பிறந்தா இப்படித்தான் அவன் 4 ஆசிரமத்துக்குள்ள அவனுக்கு 4 ஆசிரமங்களை பிரித்து வகுத்து அதுக்கு டூஸ் டோன்ஸ் இப்படி செய்யணும், இப்படி எல்லாமே கொடுத்ததாரு இறைவன். நாம அதுல போறோமா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை. கொடுத்துட்டார். நீங்க இறைவன் சொன்னபடி வாழ்க்கையை ஒரு மனிதன் அமைத்துக் கொண்டான என்றால் ரிஸ்க் கம்மி, ரிஸ்கே கிடையாது. இறைவன் சொன்ன மெத்தட்ல போனீங்கன்னா நோ ரிஸ்க். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு என்ன தோணுதோ, எது எனக்கு வசதின்னு தோணுதோ, எனக்கு எது இஷ்டம்னு தோணுதோ அந்த மாதிரிதான் வாழுவாங்க போதுது நம்ம தலையில நாமள மண்ணள்ளி போட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது. அல்ப புத்தி அல்ப சக்தி வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம டிசைட் பண்ண கூடாது. அப்ப அதான் இப்ப நாம அனாசிரமியாக சாஸ்திரம் சொல்லுது, அனாசிரமியாக நீ ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஒன்னா பிரம்மச்சரியத்துல இருக்கணும், இல்லையா கிரகஸ்தல் இருக்கணும், இல்லையா நீ வானப்பிரஸ்துக்கு போயிருக்கணும், இல்லையா சன்னியாசம். அங்க வேற ஏதாவது ஸ்டேஜ் இருக்குன்னா நான் அதை நேத்தே சொன்னேன், அனாசிரமியா இருக்கிறது இன்னைக்கு காலகட்டத்துல அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை பர்பஸா அந்த ஆசிரமத்துல கொண்டு குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. வேலைக்கு அதான் படிச்சு முடிக்கிறோம், அடுத்த நாள் கல்யாணம் போது இவங்க என்ன பண்றோம், ஒரு வேலை தேடுறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு செட்டில் ஆகணுங்கிற டைம்ல அத்தனை பேர் இருக்கிற ஆசிரமம் என்னது? அது ஆசிரமே கிடையாது, அனாசிரமி. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எவன் ஒருவன் அனாசிரமத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவனால ஒழுக்கமான வாழ்க்கையை கொண்டு வர, நிம்மதியான ஒழுக்கமான வாழ்க்கை. ஏன்னா இறைவனுடைய நாம் சுற்றி வெளியில வந்துடும். அதுதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கிற பிரச்சனை. இறைவன் வகுத்து கொடுத்த பாதையில் நம் குழந்தைகளை நாம் நடத்தி செல்லாததுதான் 99 ப்ராப்ளத்துக்கு காரணமே. இப்ப கம்மிங் டு பிரம்மச்சரிய ஆசிரமம். இது படிப்பு, அப்புறங்க படிப்பு, அப்புறம் படிப்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த நோ ஆக்டிவிட்டிஸ். இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல அவன் எப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கணும்? கர்ம பிரதானமான உணவாக இருக்கணுமே தவிர போக பிரதான உணவை எடுத்துக்கொள்ள கூடாது. உடல் உழைப்புக்கு என்ன என்ன உடல் உழைப்பு கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த உணவு. போகம்னா நாக்குக்கு டேஸ்டா இருக்குதுங்கிறக்காக எந்த உணவையும் எடுத்துக்கொள்ள கூடாது. எனர்ஜெட்டிக்கா, ஹைஜீனிக்கா, சாத்விகமான, மித காரம், மித புளிப்பு, மிதமான உப்பு, மிதமான சூடு, ஹைஜீனிக்கான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவு, சாத்விக குணத்தை தூண்டுகிற மாதிரி உணவுகளை கொடுத்தல் ஒரு தாயினுடைய கடமை. குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பே
எது சாத்வீக உணவு என்று தெரிந்து கொண்டு ஒரு பெண் குழந்தையை பெற வேண்டும். அப்பதான் அவனால சாத்வீகத்தில் வளர்க்க முடியும். ஏன்னா மெயின், ஏன்னா இப்ப நம்ம உடல் ஆரோக்கியம் எதை பொறுத்தது? உணவை பொறுத்தது. சொல்றோமா இல்லையா? இதை சாப்பிடு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட். மன ஆரோக்கியம் எதை பொறுத்தது? உணவை பொறுத்தது. மன ஆரோக்கியம் நாம் உண்ணுகின்ற உணவை பொறுத்தது. அது இது கான்செப்ட் தெரியுது. அப்புறம் அந்த உணவு நான் சொல்லிட்டேன், ஒரு ஆரோக்கியமான சுத்தமான இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். எப்படி இருக்க கூடாது? தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் தூண்டுகிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாது. அதீத காரம், அதீத புளிப்பு, அதீத உப்பு. ஒரு பாட்டில் உடைச்சு அப்படியே காத்து வெளியில வருது, கார்பனேட்டட் வாட்டர்ஸ் ட்ரிங்கிங் பாட்டிலா வருது. அதெல்லாம் கார்பனேட்டட் ஃபுட். அந்த அது உடம்புக்கு அவ்வளவு கேடு. ஆனா அதை தான் விரும்பி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க சொசைட்டி. அவன் வியாபாரம் பண்றவன் அத சிப்ஸ், அதீத எண்ணெய், அதீத உப்பு உணவு, அதாவது நாக்க லிங்கரிங் பண்ற மாதிரி லிங்கரிங் கொடுக்கிற ஒரு உணவு, அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஆயிலி ஃபுட். அப்போ நீங்க ஒரு குழந்தைக்கு நான்வெஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சாத்விக குணத்தை வளர்க்குமா, ரஜோ குணத்தை வளர்க்குமா, தமோ குணத்தை வளர்க்குமான்னு கேட்டீங்கன்னா உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு தமோ குணத்தை தான் அது வளர்க்கும். சரி, தமோ குணத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை எப்படி கஷ்டப்படும்? சரியெல்லாம் தப்பா தோண போகுது, தப்பெல்லாம் சரியா தோண போகுது. இதை விட உங்க குழந்தைக்கு நீங்க செய்யற துரோகம் வேற ஏதாவது இருக்காங்க? ஏன்னா அவனுக்கு எது சரியோ அது சரின்னு படணும். அப்பதான் அவன் பிரச்சனை வரும்போது ஃபேஸ் பண்ணி அதை கொண்டு வரும், அந்த பிரச்சனை இருந்து சால்வ் பண்ணி வெளியில வருவான். ஒரு படிப்பு அப்படின்னா எப்படி படிக்கணும்னு தெரியும், ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்தா எப்படி கவனிக்கணும்னு தெரியணும், ஹோம்ஒர்க் கொடுத்தா எப்படி பண்ணணும்னு தெரியணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணா எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியணும், ஒரு ஜாபுக்கு போனா எப்படி வேலை செய்யணும்னு தெரியணும், மற்றவங்களை எப்படி அனுசரிச்சு போகணும்னு தெரியணும், போன இடத்துல பிரச்சனை இல்லாம எப்படி வாழ்றதுன்னு தெரியணும். அதெல்லாம் தப்பா தெரிஞ்சு அந்த குழந்தை how can you have a happy life? So உணவு plays a very important role. Just like that நம்ம எது கூடாது இப்ப சொல்லிக்கிட்டே வரேன். ரஜோ குணத்தையோ தமோ குணத்தை கொடுக்கிற உணவு ஊட்டினீங்கன்னா இதெல்லாம் என்னது? அதீத காரம், அதீத புளிப்பு, இதெல்லாம் எதுவுமே அதீதமா போகும்போது மிதத்தை கடந்து எது போனாலுமே, புளிக்குழம்பே சாப்பிடுறீங்க, கம்மியான புளி ஊத்துனா சாத்விகம். அதிகமா புளி ஊத்தி வச்சு புள்ளி குழம்பா சாப்பிட்டோம்னா அது என்னது? அப்புறம் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம உணவு பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கணும், மோர் குடிக்கணும் பாங்க. புளிக்குழம்பு சாப்பிட்டாலே இப்ப வேற மாதிரி போயிடுச்சு அது வேற. சோ உணவு இப்படி இருக்கு, எப்படி இருக்கணும்னு தெரியணும், எப்படி இருக்க கூடாதுன்னு தெரியும். பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்கரியில போனா என்ன நடக்குது? அந்த பேக்கரியில இருக்கிற கிச்சனை திறந்து பாருங்க, என்ன ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்க மட்டும் பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க கிச்சனை போய் பாருங்க, என்ன ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு மண்டபத்துக்குள்ள போங்க, கிச்சன் வேலை செய்யற சமைக்கிற இடத்துல எவ்வளவு சுத்தமா இருக்காங்களான்னு பாருங்க. சோ ஹைஜீனிக் ஃபுட் அங்க லேக் ஆகுது, ஹோட்டல் ஃபுட். அப்புறம் அங்க சமைக்கிறவன் என்ன எண்ணத்தோட சமைக்கிறான்னு பாருங்க. ஒரு வீட்டுல தாய் சமைக்கிறானா அவளோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க கிச்சனுக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு தான் சமைக்கிறாங்களே, வெளியிலயும் நடந்து வர்றாங்க, பாத்ரூமுக்கு அந்த செருப்பு யூஸ் பண்றாங்க. மண்டபத்துல போய் பாருங்க, கிச்சன்ல சமையல் கால் செருப்பு போட்டிருப்பாங்க. நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. கிச்சனுக்கு அந்த செருப்போட போவாங்க, பாத்ரூமுக்கு அந்த செருப்போட போவாங்க. அதுலயே வெளியில போய் பீடி அதுலயே பத்த வச்சு குடிக்கிறாங்க. அதுலயே வெளியில மண்டபத்துக்கு வெளியிலயும் வர்றாங்க, திருப்பி உள்ளேயும் போறாங்க. ஹோட்டல்ல போய் பாருங்க, கிச்சன்ல சமைக்கிற அத்தனை நேரம் கால செருப்பு போட்டுருப்பான், அதுலயேதான் ரோட்ல போறாங்க. அப்போ அந்த ரோட்ல போகும்போது நாய் பேய் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் மிதிக்குது அந்த செருப்பு, அதையும் கிச்சனுக்குள்ள வருது. How can you have a hygienic food in hotels? நாம எதிர்பார்க்கவே கூடாது இந்த காலத்துல. நாம ஒதுக்கிக்கலாம், அவங்கள போய் நான் திருத்துறேன், அதெல்லாம் முடியாத காரணம். ஹோட்டல் ஃபுட் கூடாது. நம்ம வீட்டுல சமைச்ச உணவு அல்லது இப்ப அந்த பையன் குருகுலத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அங்க சமைக்கிற உணவு குரு கொடுப்பார் அந்த காலத்துல. இந்த காலத்துல வீட்டு உணவு குரு எங்க இருக்கு இந்த காலத்துல? சோ வீட்டில் சமைக்கிற உணவு. இப்பெல்லாம் மத்தியானம் கேன்டீன்ல சாப்பிடுறான் பையன் சொல்றது பெருமை.
வீட்டில் சமைக்கிற உணவு தான் என்னைக்கும் பெஸ்ட். வெளியில போய் பையனுக்கு நீ கேக்ல போய் பிறந்த நாள் கேக்க வாங்கிட்டு வந்து அதை வந்து பேரை எழுதி அதை கேண்டில வேற பத்த வச்சு அது நம்ம வேறையே நம்ம பையனே ஊதி அப்புறம் கத்தி வச்சு அந்த பேரை நடுவுல வெட்டி என்ன நடக்குது? அசுகம் இல்லையா? அமங்கலம் இல்லையா? நம்ம குழந்தை பேரை அதே வெட்டுறது. பேர் எதுக்கு வைக்கிறது? வெட்டுறக்காங்க. விளக்கு வந்து நான் வாயில ஊத மாட்டோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது நீங்க போய் யாரையும் திருத்த வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்க போய் இனிமே யாரையும் மாத்த முடியாது. தப்பு. ஏன் நம்ம விளக்கை வாய் விட்டு ஊதலாமா? பண்றாங்க. டெய்லி எல்லாத்தையும் நார்மலா நடக்குது. பர்த்டே செலிப்ரேஷன் இதுதான். அந்த காலத்துல கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவ்வளவுதான் ஒரு ஒத்த பைசா சாக்லேட் ஒரு போல வாங்கி தருவாங்க. மஞ்சக்கச்சமா இந்த ஆரஞ்சு கலர் மிட்டாய். அத பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் உங்களுக்கு வீடு கிளாஸ் ரூம் போன கூட அப்பெல்லாம் விட மாட்டாங்க. பக்கத்துல 4 சத்தமெல்லாம் குடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துருப்போம் அவ்வளவுதான். ஏன்னா பர்த்டே அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தை நான் இழந்து முடித்து விட்டேன் என்ற அர்த்தம். இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். அந்த பர்த்டேக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. உணவு விஷயத்தில் இதெல்லாம் எது பண்ணணும்னு தெரியணும். இதை வந்துங்க இன்னைக்கு நான் கொடுக்குற கிளாஸ் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் கொடுக்குற விளக்கம் எடுத்தீங்கன்னா நம்ம 8 கிளாஸ் 10 கிளாஸ் தேவைப்படும். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப பார்க்கலாம். இப்போ உணவு பார்த்துட்டேன். அன்னம் நிந்தியாத்து. சாப்பிடும்போது உணவை பழிக்க கூடாது. அரை வயிறு தான் சாப்பிடணும். 1/4 வயிறு தண்ணி குடிக்கணும். 1/4 வயிறு எம்டியா விடணும். அது குழந்தைகளுக்கு அதே தானே. இது வரைக்கும் வேன் வர வரைக்கும் தொண்டைப்புலி வரைக்கும் வச்சு அமுத்தி ஏத்தி விட்டுட்டோம்னா ஒன்னா அப்படியே வெளியில வரும் வேன்லயே. இல்லையா ஸ்கூல்ல போய் அப்படியே தூங்கு அந்த குழந்தை. இவ்வளவு அரை வயிறு தான் உணவு வச்சிருக்கணும் குழந்தைக்கு எப்பவுமே. போட்டு துணின்னு துணிச்சு மதம் தெரியுறது இல்லையே. அம்மாவுக்கு தெரியறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. துணி துணிச்சு அது அங்க ஓனனே எப்படியும் இருக்காது. சோ அது தயிர் அதெல்லாம் கூடாது. அந்த ஏஜ்ல மோர் மட்டும்தான். நெய் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம். தயிர் பால் கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஆனா நம்ம அதை வந்து ஓவரா கொடுக்குறோம். எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிற உணவு பழக்கத்துக்குள்ள குழந்தையை விடக்கூடாது. எந்த பழக்க வழக்கத்துக்குள்ளயும் எனக்கு இது பிடிக்குது நான் செய்யறேன் விடக்கூடாது. அது தாயினோட கடமை. பிடிக்குதுன்னு உள்ள போகக்கூடாது. எது நல்லது எது கெட்டதோ அதை குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும். இப்பதான் குரு இல்லையே, இருந்தா அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப பொறுப்பு நீங்க தான் ஏத்து ஆகணும். அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு செயல்லையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை இப்படி சூஸ் பண்ணாத, எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் தர்ம சாஸ்திரம்னா என்ன, தர்மத்துடன் வாழ்றது என்னங்கிறத ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய ஆசிரம்ங்கிறது தீரி. கிரகஸ்தாதான் பிராக்டிக்கல். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில என்னென்ன கத்துக்கிறான்னு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் கத்துக்கிட்டு இருப்பான். அதை பிராக்டிக்கலா கொண்டு வர்றது எப்போ? கிரகஸ்த ஆசிரமத்துக்கு. அப்ப கிரகஸ்த ஆசிரமம் போனோம்னா எப்படி இருக்கணுங்கிற எங்கேயே கத்துக்கணும்? பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். யார் சொல்லித்தரோம்? எந்த ஸ்கூல்ல சொல்லித்தராங்க? உணவுன்னு எடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதான் சொன்ன நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க முடியும். நைட்டு 6 மணிக்கு மேல உணவு சாப்பிட கூடாது. பொழுது விழுந்துட்டா சாப்பிட மாட்டோம். நம்மளுடைய கலாச்சாரம் இருந்தது. ஏன்னா அதுதான் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு. தூங்கும் போது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். அப்ப நம்ம டைஜஷன் எல்லாமே முடிச்சிருந்ததுன்னா அந்த வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். காலையில நேரத்துல எந்திரிக்கணும். பிஃபோர் 6 எந்திரிச்ச உணவு பழக்கம், தூக்கம், லைஃப் ஸ்டைல் ஒன்னொன்னா போலாம். அடுத்தது 2வது உடை. அந்த வயசுல எப்படி உடை அணியணும்? வெட்கம் என்கிற அந்த குழந்தைக்கு என்ன தெரியணும்? என்னுடைய வெட்கம் என்கின்ற உணர்வை போக்குவதற்காகத்தான் உடை. அதுக்கு மேல நோ எக்ஸ்ட்ரா. மற்றவர்கள் நம்மை பார்த்து நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ட்ரெஸ் பண்றதுங்கிறது தவறு. உடை எளிமையான உடையாக இருக்கணும். நாட் டு அட்ராக்ட் எனிபடி. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியணும்? நாம மத்தவங்க நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மை பற்றிய சிந்தனைகள் அவன் மனதில் ஓட ஆரம்பிக்கும். அபியாசம், சங்கல்பம்,
ஒரு பெண் அழகா ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படிங்கிறது அவளுடைய வெட்கம் என்கின்ற உணர்வை போக்குவத. அவள் அழகா மற்றவர்கள் முன்னால் நான் அழகாக தெரிய வேண்டும் என்று அந்த வயதில் நினைத்தால் எத்தனை பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ மனசுல வந்து மத்தவங்க நம்மள இப்ப வந்து ஒரு சொல்ற பாருங்க, ஒரு பெண் என்ன வந்து மத்தவங்க நம்மள அட்ராக்ட் பண்ற அளவுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறான்னு வச்சுக்கு, ஒரு ஆணனுடைய கண்ணுல படுறான்னு வச்சுக்கு, ஒரு ஆண் போறவங்க எல்லாரும் கண்ணிலும் படுவாங்க. அதுல ஏதோ ஒரு ஆண் அட்ராக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்குங்க, என்ன தெரியுங்களா நடக்கும்? என்ன தெரியுங்களா நடக்கும்? நம்மளுடைய பெண்ணினுடைய கவனத்தை ஒரு ஆண் வந்து அட்ராக்ட் ஆயிட்டான்னு வச்சு, ஏன் நம்ம எதுக்கு போடுறோம்? மத்தவங்க அட்ராக்ட் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடுறோம். அதுல ஒரு ஆண் அட்ராக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்குங்க, என்ன நடக்கும் தெரியுங்களா? அதுக்கப்புறம் அவனுடைய மனதில் அவள் திரும்ப திரும்ப வருவாள். ஃபர்ஸ்ட் பாக்குறது ஞானம். என்ன சொன்ன பகவத்கீதை என்ன சொன்னாரு? சங்கல்ப ஏவ காமக காமக ஏஷக குரோத. எப்படி அந்த ஆசை டிசையர்ங்கிறது மனதுக்குள்ள எப்படி வருது? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஞானம், ரெண்டாவது செகண்ட் தாட், தேர்ட் தாட், ஃபோர்த் தாட் அபியாசம். நடக்க 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 அவன் மனதில் என்ன வருது? அவளை பற்றிய அட்ராக்ட் ஆயிட்டான்னா அவளை பற்றிய நினைவுகள் அவனுக்குள் படுத்து தூங்கும் போது, தனியா இருக்கும் போது, படுக்கும் போது, தனியா இருக்கும் போது மற்ற விஷயங்கள் உள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகும்? அவன் சங்கல்பம் பண்ண 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 அவனுக்கு அது மனதில் ஆசையாக மாறும். வித்தவுட் ஹிஸ் கண்ட்ரோல், வித்தவுட் ஹிஸ் கண்ட்ரோல். இப்ப நம்ம பொண்ண மற்றவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு தாய் கூட்டிட்டு போறாங்கன்னா, இன்னொரு மனதில் ஆணுடைய மனதில் இவ பட்டுட்டான்னா, அவன் அதை சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, அவன் மனதில் அது காமமாக உருவெடுக்கும். அடைய வேண்டும் என்று முடிவு பண்ணிடுவான். பெற்றவர்கள் என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உடை என்பது நாட் டு அட்ராக்ட் எனிபடி. உடலை உடல் முழுவதும் போற்றுவது. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு ஸ்டேஜ்ல போய் நம்ம ஷால் போத்துறோம். என் உடம்பை மூடுவது என்பது எனக்கு நான் கொடுக்கிற மரியாதைங்க. என் உடல் என்பதை மற்றவன் பார்க்கறதுக்காக நான் வச்சிருக்கல. இட்ஸ் மை பாடி. ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை பாடி. உடலை மூடுவது என்பது எனக்கு நான் கொடுக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட். உடம்பை காட்டுவது என்பது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதவங்க பண்ற வேலை. குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். உடை என்பது இன்னைக்கு பிளேஸ் a very important role. இந்த மார்க்கெட்டிங் அப்ப அந்த காலமெல்லாம் ஒரு 2 ட்ரெஸ் அவ்வளவுதான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பூந்து அதுல இங்க தெரியுது, எங்க உடல் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறதுங்கிறது என்னுடைய உடலை மற்றவர்கள் பார்க்கறதுக்காக இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை. இறைவன் என் உடலை மற்றவர்கள் கண்கள் கூர்ந்து பார்க்கறதுக்காக இறைவன் கொடுக்கிற இல்லை. என் உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இந்த பிறவியில் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதில் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறக்க வைத்து ஆத்ம ஞானத்தை பெற்று பிறவியில்லா மறுஜென்மம் பிறவியில்லா மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்காக இறைவன் கொடுத்த பொக்கிஷத்தை கண்டவனு பாக்குறதுக்காக நான் அலோவ் பண்ணக்கூடாது. யார் சொல்லி கொடுத்து வளர்த்துறோம்? ஃபேஷன். எவன் கண்ணுல உழுக போறான் நம்ம பொண்ணு, அவன் எவன் சங்கல்பம் பண்ண போறான், அவன் மனசுல அது காமமா போக போகுது, ஏதுன்னு தெரியுது. இப்ப என்ன இழக்கிற அந்த பொண்ணு? தன் மரியாதையை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம அங்க இழக்கிறங்க. நைட்டி போட்டுக்கிட்டு பேன்னு போக வேண்டியது. நைட்டி போடுங்க, வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். வெளியில போகும்போது எந்த ஆண் நம்மளை எப்படி பார்ப்பா நமக்கு தெரியாது. கேட்டா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். ஏன் இதுக்கு முன்னால நாங்களாம் வாழ்ந்தோம், நாங்களாம் கம்ஃபர்ட்டா புடவையில் இல்லையே? இதெல்லாம் கற்பனை. இது தெரியல. நைட்டி போட்டு வீட்டுக்குள்ள வந்தாலுமே இப்ப வந்து நீங்க நினைக்கிறீங்க வீட்டுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப். நைட்டி போட்டு வரும்போது மாமனார் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மச்சாண்டாரு, அதெல்லாம் அந்த கூட்டு குடும்பமா இருக்கும்போது பாரு. இப்பதான் அதெல்லாம் எல்லாத்தையும் வெட்டி விட்டுறதாச்சே. நம்ம தனியால சுத்த போறோம், எங்கேயும் சுத்துங்க. ஒரு கூட்டு குடும்பமா இருக்குன்னு வச்சுக்க, மாமனார் வருவாரு, ஒரு மச்சாண்டார் இருப்பாரு, நங்கையா வீட்டுக்கார் இருப்பாரு, குழந்தைய வீட்டுக்கார் இருப்பாரு. என்ன அப்படியே பேன்னு போக வேண்டியது. எல்லாத்துக்கண்ணும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. புரிஞ்சுக்குங்க. முதல்ல நீங்க வளருங்க, அப்புறம் குழந்தைய பழக்கலாம் ட்ரெஸ்.
ட்ரெஸ் சென்ஸ் வெரி, நீங்க ரூமுக்குள்ள விட்டு உள்ள போகும்போது இன்னும் வெளியே வரும்போது நார்மல் வந்துடும். அது உங்க ஃப்ரீடம். நீங்க கேட்டா நீங்க ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறது கூட உங்க ஃப்ரீடம். அது நான் பேசவில்ல. பட் இது எங்கெங்க கொண்டு போய் விடுதுன்னு பாரு. அப்புறம் ஏத்து வீட்டுக்கார பார்ப்பான், பக்கத்து வீட்டுக்கார பார்க்கறான், அவன் மனதில் என்ன தோணுது? நம்ம மேரீடு தான், ஏன் இத்தனை எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபர் ஏன் வருது? மத்தவங்க கண்ணுல போய் நம்ம உழுவ கூடாது. இது பிரம்மச்சரிய ஆசிரமத்து மட்டும் இல்லைங்க, கிரகஸ்தாசிரமத்திலயும் நாம நாம ஒழுக்கமா உடை இல்லைங்க போது மற்றவங்க கண்ணுல ஆண்ல விழுவோம். அவன் நம்மள சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மயில் என்ன பண்ணும்? அழகா டான்ஸ் ஆடி காமிக்கும். எதுக்கு? புரியுதுங்களா? ட்ரெஸ்ஸுங்கிறது என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கணுமே தவிர, என்னுடைய பாதுகாப்புக்கு கேடு வர்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ நாமளும் போடக்கூடாது. அது பிரம்மச்சரிய ஆசிரமம் மட்டும் இல்லைங்க, கிரகஸ்தாசிரமத்திற்கு உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா ட்ரெஸ்ஸுங்கிறது இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. கால் தெரியுற மாதிரி ட்ரெஸ், இடுப்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் ஃபேஷன். அப்படி அல்ல. அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பு. மற்றவன் மற்ற பையன் ஏன்னா போயாகணும், படிச்சாகணும், வெளியில போய்தான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும், பேசிதான் ஆகணும், அதெல்லாம் இல்லாம வாழ முடியாது. அப்ப இன்னும் ப்ரொடெக்டிவ்ல வந்துருக்கணும். நாம் எடுத்து சொன்னப்போ உடை ரொம்ப வெரி, அதாவது உடை என்பது வெக்கத்திற்காக போடப்படுவதை தவிர அது மற்றவர் நம்மளை அட்ராக்ட், மற்றவங்க போட்டுட்டு ஒரு ட்ரெஸ் வந்துங்க, அது என்ன சைக்காலஜின்னு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், போட்டோன்னா பாருங்க யாராவது ஒருத்தராவது நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல போடுறது. உன்னையாட்டு சாரி செலக்ட் பண்றதுக்கு ஆளே இல்லப்பா, என்னமா அழகு போட்டிருக்கு, என்னமா செலக்ட் பண்ற, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லணும்னு ட்ரெஸ் பண்ற. வெக்கத்துக்கு மட்டும்தான், வெக்கத்துக்கு மட்டும் ட்ரெஸ் போடுறோம், அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். இப்ப நீங்க மத்தவங்க கிட்ட அதை எதிர்பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதே நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு, ஃபேஷனா இருக்கு, அப்டேட்டா இருக்கு, நியூ டிசைன், எனக்கு வேணுங்கிற ரெகக்னிஷனை எங்கிட்ட இல்லாததுனாலதான் நம் மத்தவங்க கிட்ட இருந்து லாங்கிங் ஃபார் ரெகக்னிஷன். வயிறு நிரம்பி இருந்தால் இட்லிஸா கேட்க மாட்டோம். வயிறு குறையாக இருக்கிறதுனாலதான் மத்தவங்கிட்ட கேட்கிறோம். இப்ப நான் மத்தவங்க என்னை பாராட்டணும், ட்ரெஸ்ஸ பாராட்டணும், நல்லா இருக்கு, இது கரெக்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, ரெகக்னிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மனம் குறையுள்ள மனம் மத்தவங்க ரெகக்னிஷனை வாங்கி போட்டு நிரம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ப்ராப்ளம். அப்ப அந்த மனதை குறை பண்ணுறது கரெக்டா? ட்ரெஸ் வாங்கி போட்டு மனதை குறை, எத்தனை வாங்கி போட்டு அந்த மனதை நிரப்புவது? குறையுள்ள மனம் தான் பேசிக் பவுண்டேஷனல் ப்ராப்ளம். மத்தவங்க நம்மளை பாராட்டணும், மத்தவங்க நம்மள இப்ப குட்டுன்னு சொல்லணும், இதெல்லாம் ஏன் வருது? எனக்குள்ள பிரச்சனை எங்க இருக்குது? குறையுள்ள மனம். அந்த குறையை பொருள்களை வாங்கி போட்டு, மத்தவங்க இருந்து பாராட்டுகளை வாங்கி போட்டு பணத்தை சம்பாரிச்சு நிரப்ப முடியாது. அந்த குறை என்பது எதனால எனக்கு வந்தது? எங்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம். வேதாந்தத்தில் திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு இருக்கிற அஜ்ஞானம் யாருன்னு எனக்கு தெரியாதனால, இந்த சரீரம் நான் எடுத்துக்கிறதுனால, சரீரத்துல குறையெல்லாம் என் குறைய எடுத்துக்கிறதுனால என் மனம் எப்பவுமே எப்படித்தான் இருக்குது? குறையாகத்தான் இருக்குது. அதை நிரப்புவதற்கு என்னுடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சா அந்த குறை நிறையாக போகுது. பொருள்களை வாங்கி போட்டோ, மற்றவருடைய பெருமையை வாங்கி போட்டோ, பணத்தை வாங்கி போட்டோ நிரப்ப முடியவே முடியாது. இது அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே. அது எங்க போய் அப்ளை பண்ணுது? கிரகஸ்தாசிரமத்துல போய் அப்ளை பண்ணணும். உடை, புரிஞ்சுங்களா? மத்தவங்களுடைய ரெகக்னிஷனுக்காக அல்ல. அப்புறம் என் உடலை நான் மூடிக்கொள்வது என்பது எனக்கு நான் கொடுக்கிற மரியாதை. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஷால் போத்துவாங்கன்னு சொன்னேன். ஒரு வரவேற்கனா என்ன பண்றோம்? ஷால் போத்துறங்கிறது என்னங்க? மரியாதை கொண்ட செயல். உடலை போத்துவதுதான் மரியாதை தவிர விலக்கி விடுவது மரியாதை அல்ல. எனக்கு நான் மற்றவங்களை பத்தி விடுங்க. எனக்கு நான் கொடுப்பது, மறைப்பது என்பது மரியாதை. எனக்கு நான் கொடுத்துக் கொள்ளும் மரியாதைன்னு தெரியும். உடலை மறைப்பது என்பது, 6 முழம் புடவை கட்டுவது என்பது என்னுடைய சுயமரியாதை. இன்னைக்கு இது போட்டா வசதியா இருக்குது, இப்ப அது வேற ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது போட்டா வசதியா இருக்குது, அது போட்டாதான் வசதியா இருக்குது. வசதி அல்ல, மரியாதை ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஏன்னா வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் குழந்தைகள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கணும். மெயின் கான்செப்ட் அது. அதை வச்சுதான் எல்லாமே போகுது. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை
நீ அடையணும்னா இதுல கான்சென்ட்ரேட் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், உணவிலும் சரி உடையிலும் சரி அவன் போறான் அப்படின்னா அவனுடைய லட்சியத்தை எட்டி பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு லட்சியம் வச்சுட்டா குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி அவன் அதுல ஓடணும். அப்பதான் அது வேலையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எதை நோக்கி நீ ஓடி அதை ஜெயிக்கணும்னாலும் கடிவாளம் இருக்கும். இப்ப நீ உணவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இப்படி டீவியேட் ஆகும்போது நம்ம எப்படி நோக்கி ஓடுறது? மனம் என்ன ஆயிரும்? அதுதான் காரணம். அதைத்தான் சொல்றாங்க. வாழ்க்கையில் நீங்க உணவு கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு என்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக. எதற்கு கொண்டு வந்தாங்க? அந்த பையன் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கட்டுப்பாடுகளை தவிர அவனுக்கு அந்த வயசுல அது புரியணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஓவர் ரூல்ஸ் பேசுறாங்க. சும்மா இதை போடக்கூடாது அதை போடாதுறாங்க. இதெல்லாம் எனக்கு ஃப்ரீடம். எல்லாம் ஓவர் ரூல்ஸ் பேசிட்டு இருக்குது. ஏன் கிளவி ஆயிட்டாங்களா? ஓவர் ரூல்ஸ் பேசுறாங்க. நமக்கு அது எப்படி சொல்லி கொடுக்கும் தெரியுது இல்லை. ஏன் நாம சாஸ்திரம் படிச்சிருந்தா தானே சாஸ்திரம் என்ன சொல்றது கரெக்டா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஓவனா சிந்திச்சு அந்த குழந்தைக்கு சொன்னீங்கன்னா அது போட்டு போகுது. இதை வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் குழந்தை கத்துக்கணும். அப்போ வெற்றி அடையணும்னா இலக்கை நோக்கி நீ ஓட வேண்டும் என்று எல்லாரும் ஒரு கோல் வச்சிருப்பாங்க. 10th வாங்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். அந்த இலக்கை நீ அடையணும்னா கண்டிப்பா உணவுலை உடையில மனதை என்ன பண்ணிடக்கூடாது? சிதறடித்து விட. சிதறடிச்சுன்னா மனம் டீவியேட் ஆயிடுது. எப்படி நீ கோல போய் ஒரு சூரியன் அதுக்கு அது சொல்லுவாங்களே, ஒரு சூரிய ஒளிய ஒரு லென்ஸ் மூளை வச்சு குவிச்சோம்னா அது என்ன பண்ணுது? ஒரு பேப்பரை கூட எரிக்கும். சும்மா சூரிய ஒளி எரிக்குமே என்ன? சோ மனம் குவிக்கப்பட வேண்டும். அப்ப இதுல இருக்கிற இது எல்லாமே என்னது? அந்த குழந்தைக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதனாலதான் சொல்லுது. அடுத்தது பணம். பணங்கிற விஷயம் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்க வரைக்கும் கையில தொடக்கூடாதுன்னு சாஸ்திரம். சம்பாதிக்க கூடாதுன்னா அப்புறம் அதுக்கு அடுத்துதான் அதெல்லாம் தொடவே கூடாது. குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை நாம தான் வாங்கி கொடுப்போம். குழந்தை கையில காசை கொடுத்து இந்த கடையில போய் இதை வாங்கிட்டு வான்னு தயவு செஞ்சு யாரையும் அனுப்பக்கூடாது. என்ன வேணுமோ நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அடுத்தது அந்த வயசுல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல பணமே கொடக்கூடாம நீங்க யோசனை பாருங்க. அப்ப சம்பாதிக்கிறது, பணத்தை கையாளுறதுங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். அப்புறம் அரசியல். அந்த வயதில் அரசியலை பற்றிய அப்சர்வேஷன் இருக்கணும். நாட்டில் என்ன நடக்குதுங்கிற அப்சர்வேஷன் இருக்கணும். யார் முதலமைச்சர், யார் இதுக்கு மினிஸ்டரு, யார் எம்எல்ஏ, நம்ம ஊர் எம்எல்ஏ தெரியாம வாழக்கூடாது இல்லைங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதாவது என்ன சொல்ல, எந்த கட்சியிலும் சேராம, இந்த காலத்துல சொன்னா எந்த பாரபட்சம் இல்லாம வாழணுங்குது அந்த காலத்துல. அப்ப எந்த கட்சியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் பாலிடிக்ஸ்ல நாலேஜ் இருக்கணும். அப்பதான் அவன் கிரகஸ்த ஆசிரமம் வரும்போது ஓட்டு போட வரும்போது அவனுக்கு என்ன ஓட்டுனா என்ன, அதோட வேல்யூ என்ன, அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணி யாரை சூஸ் பண்ணுங்கிற அறிவு இருக்கணும். அப்பதான் ஓட்டு போடுற உரிமை கிடைக்குது அவனுக்கு. அது வரைக்கும் அவன் யூ ஷுட் நாட் என்டர் இன்டு த பாலிடிக்ஸ் இன்வால்வ்மெண்ட். அவன் வர்றான், கூட்டத்துக்கு போறது, அந்த அரசன் வர்றான், இந்த தலைவன் வர்றான், இந்த கட்சி தலைவர் வர்றான், எம்பி வராரு, எம்எல்ஏ வராரு, கூட்டத்துக்கு போறது, அங்க கொடி பிடிக்கிறது, இதுக்கெல்லாம் பிசிக்கலா எந்தவித ஆக்டிவிட்டிலையும் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கவங்க ஈடுபடுத்த கூடாது. இப்ப இந்தியாவுடைய பார்லிமெண்ட் அமைப்பு என்ன, சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி, அதெல்லாம் கத்துக்கணும். எப்படி வந்து ஒரு குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு இப்ப இருக்கிறவர் யாரு, அவர் எங்கெங்க போறாரு, என்னென்ன பண்றாரு, ஒரு நாட்டினுடைய தலைவர் எப்படி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் அவர் என்ன தப்பு என்ன பண்றாருங்கிற அறிவு இருக்கும், ஜெனரல் நாலேஜ். பட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. நல்லா டெஸ்டிங் பண்ணி புரிஞ்சுக்கணும். அடுத்தது குரு சேவை. அந்த ரெஸ்பெக்ட், ஒரு பணிவு, வினயம் குரு கிட்ட இருக்கணும். அது எந்த டீச்சரா இருந்தாலும், அந்த குழந்தைகளே வந்து டீச்சரை பத்தி தப்பு சொன்னாலும் குருவை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும். அவ அப்படி சொன்னாளா, வா பேசிக்கிறேன், இப்பெல்லாம் அப்படித்தான். எப்படி சொன்னா, வா பேசுறதே அவ இவ, வா அவ்வளவா நான் வந்து பேசிக்கிறேன், வா தரத்தானு இழுத்துட்டு போய் எதுக்கு என் பிள்ளைங்க தடிச்சிங்க, போலீஸ் கலவரம் பண்றது எல்லாம் என்னது? பணிவு. குரு யாரா இருந்தாலும் ஒரு குரு. குரு சேவை. அவங்க ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா அது அந்த ஆசிரமத்துக்கு உண்டான அழகே குரு சேவை தான். பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய அழகே குருவுக்கு சேவை செய்வது, பணிவுடன். ஏன்னா அங்க போனோம்னா தான் அந்த பணிவுங்கிறது வருது குழந்தைக்கு. பணிவு, அடக்கம், இதெல்லாம் பேரண்ட்ஸ் நம்மளால முடியாது. குரு சேவை பண்ற குழந்தைகளுக்கு தான் பணிவு, அடக்கம், அதுக்கு எப்படி மரியாதை செலுத்துவது, எப்படி அந்த அவங்கள வந்து டீச்சர்ஸ் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது, அவங்கள குறை சொல்லக்கூடாது,
ரொம்ப இன்னைக்கு சொல்லி கொடுத்து இந்த டீச்சர், எனக்கு மேக்ஸ் டீச்சர் சரியில்லைங்க. ஒரு குழந்தை வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறது அதுக்கு தெரியுது என்ன தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. பசங்க யாருக்கும் புரியல, அவனை சேர்த்துக்குவான். எல்லாரும் சொல்லிட்டாங்க கிளாஸ்ல இந்த மிஸ். அப்படி அல்ல, நீ கவனித்து பார், புரியலன்னா மிஸ்கிட்ட கேளு. அந்த மாதிரிதான் அப்ரோச் பண்ணு. கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தா தாராளமா சொல்லிடலாம். +2 குழந்தை வந்து சொன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன புண்ணியம் பண்ணியா அதுக்கு தகுந்த டீச்சர் தான் வரும்னு சொல்றது கர்மா தியரி தெரிஞ்ச குழந்தைகளுக்கு. அதெல்லாம் ஹையர் லெவல். சின்ன குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க தான் காலேஜ் படிக்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமம் தான். அப்ப காலேஜ் படிக்கிற குழந்தைங்கள வந்து என்ன சொல்லணும்? நீ பண்ணின புண்ணியம் உனக்கு எப்படிப்பட்ட டீச்சர் வரணும் இருக்க வந்துருச்சு, நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லிடணும். அது யார் மேல தப்பு இல்ல, அது உன் தப்புங்கிற மாதிரி கொண்டு போகும். சின்ன குழந்தைகளா இருந்தா நீ நல்லா கவனி, தெரியலனா கேட்டுப்பாரு. நமக்கு ஒரு பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நல்ல கார்டியன் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த குழந்தைய பத்தி நம்ம ஓப்பனா டீச்சர் நம்ம கிட்ட பேசக்கூடிய நிலையில நமக்கு டீச்சர் வச்சிருக்கணும். போனே டச்சா போச்சானா அந்த நீ என்ன உன் குழந்தை என்ன அந்த மிஸ் வாய் முடிக்கும். So we must have if you the parent and staffs வந்து ஒரு கார்டியன் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பயப்படு தப்பு பண்றதுக்கு அம்மாட்டுக்கு சொல்லிடுவாங்களோ, அம்மாவுக்கு யாருன்னே டீச்சர் தெரியாதுன்னா அந்த பையனுக்கு ரொம்ப குசி. சோ நல்ல ஒரு கார்டியன் ரிலேஷன்ஷிப் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு கிட்ட ஒரு நல்ல உறவு பேரண்ட்ஸ் வச்சிருக்கணும். முதல்ல அவன் இவன் பேசுறது அதெல்லாம் தப்பு. என்ன சொன்னாலும் அவர் சொல்றத குரு சொல்லி கொடுக்கறத ஸ்ரத்தையோட ஃபாலோ பண்ணுன்னு அந்த குழந்தை அந்த ஏஜ்ல அவங்களுக்கு வர வேண்டியது ஸ்ரத்தா. அந்த ஏஜ்ல வர ஸ்ரத்தா தான் நாளைக்கு எங்க வரப்போகுது அவங்களுக்கு. கிரகஸ்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துல குரு மேல ஸ்ரத்தா வருதுன்னா இந்த வயசுல அந்த குழந்தை வந்து அந்த ஸ்ரத்தையோட டீச்சர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அது அங்க வரும். அடுத்தது உடல் ஒழுக்கம். இது வந்துங்க வாஸ்ட் சப்ஜெக்ட். நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலான் இருக்கேன். இப்போ நிறைய சுவாமி சாஸ்திரம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ஒழுக்கம்னா ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும் அந்த வயசுல. பிரம்மச்சரிய ஆசிரமம் பிஃபோர் மேரேஜ் பிரம்மச்சரிய விரதத்தோட இருக்கணும். அதனால அதுக்கு பேரே பிரம்மச்சரிய ஆசிரமம். ஏன் பேர் வந்து தெரியுங்களா? ஆணோ பெண்ணோ பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கணும். விரதம் அது விரதம் பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பது. ஏன்னா கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான விரதம் வேற. உடல் ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமத்து வரைக்கும் 8 கண்டிஷன் சொல்லு உடல் ஒழுக்கத்துக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தர்ஷனம். ஒரு பையன் இன்னொரு பொண்ணோட, யார் வேணா எடுத்துக்கலாம், நீங்க பொண்ணு பையன் எது வேணா எடுத்துக்கலாம். நான் ஒரு பையன் இன்னொரு பொண்ணை போட்டோ அந்த படத்தையோ அவளையோ தவறான எண்ணத்தில் பார்க்க கூடாது. கண்ணு மட்டும்தான் பார்க்கும். ஒரு பெண் ஆணை பார்த்து பேசுறாங்கன்னா எங்கதான் கான்டாக்ட் இருக்கணும்? ஐ கான்டாக்ட். அப்படியே போகக்கூடாது கண்ணு. பெண் ஆணுடைய உடலையும் பார்க்க கூடாது, ஆண் பெண்ணுடைய உடலையும் பார்க்க கூடாது. 2 நடக்கும். சோ கண்ணுக்கு கண்ணு மட்டும்தான் தர்ஷனம். பேசுறோம் அப்படின்னா கண்ணு பார்த்து பேசலாம். தப்பு பேச வேண்டாம்ல, நீ கோச்சுகேஷன் பேச வேண்டாம் லூசுட்டு போயிருங்க. கண்ணு மட்டும் பாரு, அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. பேசிட்டு இருக்கவோ கீழே தர்ஷனம். அல்லது அவன் போட்டோ படம் சாஸ்திரத்திலே இருக்குது, படம் சித்திரம். அவன் படத்தை பார்க்க கூடாது. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு அவனுடைய போட்டோ வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. அடுத்தது ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷனம் தர்ஷனம் ஸ்பர்ஷனம். ஒரு பெண் இருக்கா ஆண் அப்படின்னா அந்த ஏஜ்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நின்னு பேசணும். அருகில் வந்து அந்த நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் அத கிட்ட ரொம்ப கிட்ட வந்து நின்னு பேச கூடாது. ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்னுதான் ஆணும் பெண்ணும் பேசணும். அருகில் வரக்கூடாது, தொடவே கூடாது. நோ டச். இந்த குட் டச் பேட் டச் அதெல்லாம் கிடையாது. நோ டச் சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. நோ டச், டிஸ்டன்ஸ், நோ டச். எந்த காரணத்துக்கு கொண்டு நம்மளை தொடக்கூடாது, தொட விடக்கூடாது அந்த பெண். அதுதான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு. அது யாராக இருந்தாலும் சரி தொடக்கூடாது. அப்பாவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அந்த பியூபர்ட்டி முன்னால வரைக்கும் தான் அதெல்லாம். பியூபர்ட்டின்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பாவாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெரியப்பா யாராக இருந்தாலும் தள்ளி நின்று பேசணும். இந்த தள்ளி நின்று பேசணுங்கிறது நம்ம அம்மா அப்பா எத்தனை சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இந்த காலத்துல அதெல்லாம் காணோம். அப்பாவே பெரிய பிள்ளை போய் தோல் மேல போட்டுக்கிறது, கை மேல போட்டுக்கிறது, தொடக்கூடாது. ஸ்பர்ஷனம், நோ டச். அடுத்தது கேலி. கேலினாங்க ஆணோடு சேர்ந்து விளையாடுதல் கூடாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து விளையாடக்கூடாது. பெண் பெண்ணோட சேர்ந்து விளையாடலாம் கிரவுண்ட்ல, ஆண் ஆணோட சேர்ந்து விளையாடலாம். அவங்களோடு விளையாடக்கூடாது. 4வது கீர்த்தனம். கீர்த்தனம்னாங்க தன் நண்பர்களிடம் ஒரு ஆண் அந்த பெண்ணை பற்றி புகழ்ந்து பேசக்கூடாது. கீர்த்தனம். அதே மாதிரி ஒரு பெண் தன் நண்பிகளிடம் ஒரு ஆணை பற்றி புகழ்ந்து பேச கூடாது. இதெல்லாம் தப்பு தப்பு. இறைவன் கொடுத்திருக்காரு. இதுல என்ன போய் இது தப்பா இருக்குமா, இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமானு நினைச்சீங்கன்னா ஒன்று வேஸ்ட். இதெல்லாம் இருந்தா பொண்ணோ பையனோ ஹாப்பி மேரிட் லைஃப். அதுதான் உண்மை. அடுத்தது குஹ்ய பாஷணம். 5வது குஹ்ய பாஷனா தனியாக. குஹ்யம் என்ன, ரகசியமாக ஒரு இடத்தில் சந்தித்தல், போன்ல பேசுறது, மெசேஜ் அனுப்புறது, தனியாக ஒரு இடத்தில் நின்று பேசக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல பாவம் தனியா நின்றுதான் பேசணும். இந்த காலத்துல தனியா பேசுறதுக்கு எல்லா கேஜெட்ஸ் வந்துருச்சே. வாட்ஸ்அப்புங்கிறாங்க, எதிரி நோ கான்டாக்ட். குஹ்ய பாஷணம் தனி ரகசியமாக நின்று பேச கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு அந்த பையன் ஒரு பொண்ணுட்டு பேசிதான் ஆகணும் அப்படின்னா ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல நின்று பேசலாம். தனியா கூட்டிட்டு போய் பேசக்கூடாது. இவ்வளவுதான். ஏன்னா அந்த தூங்கிட்டு இருக்கிற குரங்கு தனியா இருக்கும்போது வெளியில வரும் புரியும் நினைக்கிறேன். கூட்டமா இருக்கும்போது அந்த குரங்கு உள்ள அமைதியா இருக்கும். அந்த இடத்துல நம்மளை காப்பாத்திக்கணும். ஒரு ஆணுகிட்ட பேசலாம். அது அந்த குரங்கு புத்தி எப்பதான் வெளியில வரும் அந்த ஆணுக்கு பெண்ணுக்கும், தனியா இருக்கும் போதுதான். அதனால தனியா குஹ்ய பாஷணம். அடுத்தது சங்கல்பம். இதுதான் மெயின் பிரச்சனை. அதான் முதலே சொன்னேன். என்னை ஒரு ஆண் மீண்டும் மீண்டும் நினைக்கிற அளவுக்கு நான் எதையும் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆண் தன்னை ஒரு பெண் மீண்டும் மீண்டும் நினைக்கிற அளவுக்கு எதையும் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் வர்றதா எல்லா பிரச்சனையுமே. அது ட்ரெஸ்ல இருக்கலாம், ஒரு சிம்பத்தி. அதுக்கு அது என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க இதுக்கு, ஒரு பெண் தன்னுடைய கஷ்டங்களை ஒரு ஆணிடம் ஷேர் பண்ண கூடாது. ஏன், அவ கஷ்டத்தை சொல்லும் போது ஆணுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வரும், ஒரு சிம்பத்தி, பச்சாபம் மனதில் ஏற்பட்டுருச்சுன்னா அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், அந்த பெண்ணை பத்தி சங்கல்பம் செய்ய ஆரம்பித்து விடுவான். சங்கல்ப ஏவக காமக, காமக ஏஷக குரோதக. சங்கல்பம் என்னதான் மாறப்போகுது, காமம் மாறப்போகுது. எந்த பொருளை நீங்க திரும்பி திரும்பி நினைச்சு அது பொருள் மேல ஆசை வரும், படிச்சுமா இல்லையா? அப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆணை பெண்ணு திருப்பி திருப்பி நினைச்சா என்னங்க வரப்போகுது, டிசையர், அவளை அடையணுங்கிற ஆசை வரும். சோ குஹ்ய சங்கல்பம். எப்பவுமே எப்படி நடந்துக்கணும், என்னை பற்றி ஒரு ஆண் திரும்பி திரும்பி நினைக்கிற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டி ஒரு பெண் பண்ணக்கூடாது. அதே ஆணுக்கு வச்சுக்கலாம். எந்த ஒரு ஆணும் தன்னை அந்த பெண் திரும்பி திரும்பி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேலைய தன்னை அழகா ப்ரொஜெக்ட் பண்றது, அழகா பேசுறது, எதையும் பண்ணிடக்கூடாது. அசுவாரா இருக்கணும். எதை நீங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பண்ண போனீங்கன்னா தானே அவனுக்கு அது நினைப்பு வருது. அன்பா இருக்கிற மாதிரி, அவன் பரிதாபப்படுறது, எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது அத்தியவசாயம். அதுவும் கிரியா நிவிருத்தி. ரெண்டும் பாத்தீங்கன்னா பிசிக்கலா அந்த பொண்ணை அடையணும்னு நினைக்கிறது, ரெண்டு தப்பு. அத்தியவசாயம், கிரியா நிவிருத்தி. கிரியான பிராக்டிக்கலா அந்த பெண்ணை அடையணும்னு நினைப்பு மனதில் கொண்டு வர கூடாது. இதெல்லாம் வந்துங்க தர்மசாஸ்திர பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு சாஸ்திரம் கொடுக்கிற விதி. ஃபர்ஸ்ட் என்னது, இங்க பாருங்க, இந்த காலத்துல இதுல ஏதாவது ஒன்னாவது குழந்தைங்க பிளஸ்ஸா வச்சிருக்காங்களான்னு பாருங்க. தர்ஷனம், ஸ்பர்ஷனம், கேலி, கீர்த்தனம், குஹ்ய பாஷணம், சங்கல்பம், அத்தியவசாயம், கிரியாவும் உடலில் அவளை அடையணும்னு நினைக்க வரக்கூடாது. அடையணுங்கிற முயற்சி பண்ணக்கூடாதுதான் அத்தியவாசனம்னா. அவளை அடைவதற்குண்டான முயற்சி பண்ணி பாக்குறது, அது பண்ணக்கூடாது. கிரியா மீன்ஸ் அந்த சேர்க்கைக்கு நினைப்பே வரக்கூடாது. இதுதான் சாஸ்திரம் கொடுக்கிற விஷயங்கள். இத நம்ம
இதெல்லாம் எதுக்காக கொடுக்குது? இதெல்லாம் சேர்ந்து எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையிடம் மேலான உணர்வுகளை தூண்டுகிற விஷயத்தை செய்ய சொல்லுது. கீழான உணர்வுகளை தூண்டுகிற விஷயத்தை அந்த ஏஜ்ல செய்யக்கூடாது. அதுதான் இந்த சினிமா போகுது. குழந்தை மேலான உணர்வு தூண்டப்படுதுங்களா, கீழான உணர்வு தூண்டப்படுதா? இதுக்கு மேல அதெல்லாம் ஓப்பனா பேச முடியாது. சினிமா போகுது, சினிமா பாட்டு பாக்குது, டிவியில பாக்குது, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு பல சினிமா. தியேட்டருக்குலாம் போகவே தேவையில்லை. செல்போன்ல ஒரு 2 பேர் டான்ஸ் ஆடுறத பாக்குது. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுது, பாட்டை என்ஜாய் பண்ணுது. அந்த குழந்தை அந்த டான்ஸை பாக்குது, என்ஜாய் பண்ணுதுன்னு போது அந்த குழந்தையிடம் கீழான உணர்வு தூண்டப்படுகிறதா, மேலான உணர்வு தூண்டப்படுகிறதா? ஃபில்லப் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு குழந்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்குது, ஒரு மியூசிக், டிராயிங் கத்துக்குது. அந்த ஒரு டைம்ல அப்போ ஒன்ன கத்துக்குது. நான் சொல்றது அதுக்கு எது பிடிக்குதோ அது டிராயிங்கா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், ஸ்விம்மிங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. கிரவுண்ட்ல பிளே கிரவுண்ட்ல கிரிக்கெட்டா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்போ அந்த குழந்தையினுடைய உணர்வு மேலான உணர்வு தூண்டப்படுகிறதா, கீழான உணர்வுனா அது மீடியமா இருக்கும். எந்த உணர்வுகளும் அது தூண்டப்படாது. அது பிடித்தமான ஒரு செயலை ஒரு குழந்தை செய்யுதுன்னு வச்சுக்கல, டிராயிங், மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், விளையாட்டு அப்படிங்கும் போது அது எந்த உணர்வும் தூண்டப்படாது. அந்த குழந்தைக்கு எப்ப மேலான உணர்வு தூண்டப்படும்? கோயில், பக்தி, ஸ்லோகங்கள் சொல்றது, பூஜை விளக்கேத்துறது, சாமி ரூம்குள்ள போறதுதான் மட்டும்தான் இறைவனோடு அந்த குழந்தை எப்ப கம்யூனிகேட் ஆகுதோ அப்பதான் அந்த குழந்தைக்கு எது தூண்டப்படுது? மேலான உணர்வு. தெரிஞ்சுக்குங்க பேரண்ட்ஸ். சோ அந்த குழந்தைக்கு மேலான உணர்வு எப்ப தூண்டப்படுது? விளையாடும் போது, அது பிடித்தது செய்யும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, அது நார்மலா இருக்குது. கீழான உணர்வு தூண்டப்படும் போது. சோ உணர்வுங்கிறது என்னங்க? தாட்ஸ். The thoughts decides the actions. The action decides the, அதான் எல்லாம் படிச்சுமா இல்லையா? ஒரு எண்ணங்கள் தான் அவனுடைய செயலுக்கு காரணம், அந்த பொண்ணுடைய பேச்சுக்கு காரணம், அது கேரக்டருக்கு அதுதான் காரணமே. அந்த பொண்ணு பையனுடைய கேரக்டர் டிசைடட் பை த தாட்ஸ் இல்லையா? தாட்ஸ் டிசைட்ஸ் த ஆக்ஷன்ஸ், that decides her character. The character decides the destiny. அப்ப எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அந்த வயசுல? என்ன மாதிரி எண்ணங்கள் தூண்டப்பட்டா எப்படி அந்த குழந்தை வளரப்போகுது? மேலான உணர்வுகளை தூண்ட 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 வாய்ப்புகளை பேரண்ட்ஸ் உருவாக்கி கொடுக்கணுங்க. ஸ்கூல் அவங்க 6 மணி நேரத்தோட க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. நாம அந்த அது தெரியாது எதுல என் உணர்வுமே நமக்கே இன்னும் தெரியல, அதுங்களுக்கு தெரியுமே என்ன? அப்போ நம்மளோட லைஃப் எப்படி செட் பண்ணிக்கணும்? மேலான உணர்வுகள் தூண்டப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல நாம தான் கொண்டு வரணும். அதுக்குத்தான் இப்ப நான் சொன்னது ஸ்பர்ஷனம், இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? அதெல்லாம் இருந்தோம்னா மேலான உணர்வு தூண்டப்படும், கீழான உணர்வு தூண்டப்படாது. அப்ப என்ன பண்ணணும் அந்த குழந்தை? இப்போ ஒரு நற்பண்புகளை வளர்த்தி கொள்வது, நல்ல புராணிக் ஸ்டோரிஸ் படிக்கிறது, தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுல வாழ்றது. இப்ப உண்மை பேசுதுன்னு போது ஒரு குழந்தை நற்பண்புகள் மூலியமாக மேலான உணவு தூண்டப்படுங்க. அது தர்மத்துக்கு உட்பட்டு வாழுதுன்னா அந்த குழந்தைக்கு மேலான உணர்வு தூண்டப்படுமா படாதா? அந்த குழந்தை உண்மை பேசுது, உண்மைதான் பேசணும்னு ஒரு விரதத்தை ஃபாலோ பண்ணுது வச்சுக்கோங்க. ஒரு நற்பண்பு உண்மை பேசணும். எக்காரணத்தை கொண்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நற்பண்புகளை நான் பொறுப்புகளோட வாழறேன், இல்ல ஒரு உண்மை நான் பேசணும், உண்மை நான் பேசணும்னு ஒரு குழந்தை விரதத்தை நாட் மகாவிரதம், அது சுபாவம் வரும்போதுதான் மகாவிரதம். அந்த குழந்தை போராடி போராடிதான் உண்மை பேசிட்டு இருக்குது. சோ அது என்னது? விரதம். நேத்தான பார்த்தோம் விரதம். அப்போ அந்த குழந்தை உண்மையை பேசணும்னு ஒரு விரதத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது மேலான உணர்வு தூண்டப்படுமா படாதா? தவம் கீழான உணர்வு எங்க தூண்டும்? யோசனை நீங்களே யோசனை. தவ வாழ்க்கை எது? பொய் பேசாம நான் இருக்கணும்னு அந்த குழந்தை முயற்சி பண்ண, அதுக்கு பேர் என்னங்க? தவம். விரதம். நான் யாரு பொருளும் எடுக்க மாட்டேன், விரதம். சத்தியம் விரதம்
தர்மம் அதாவது சத்தியம் வத தர்மம் சர இதெல்லாம் என்னது விரதம். அப்ப அந்த குழந்தைகளுக்குள்ள நற்பண்புகளை கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக் எங்க வந்துரும், மேலான உணர்வுகள் தூண்டப்பட்டு பிகம் மெச்சூர்டு பர்சன். அது தலையில தானே மண்ணல்லி போட்டுக்க. எப்ப கீழான உணர்வுகள் தூண்டப்பட்டுச்சோ, இப்ப நடக்கிறது அப்படியே ஆப்போசிட். இப்ப என்ன நடக்குது நீங்க யோசனை பண்ணிக்கோங்க. கீழான உணர்வுகள் தூண்டப்படும் போது நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். கீழான எண்ணங்கள், கீழான பேச்சுக்கள், கீழான செயல்பாடுகள், கீழான கேரக்டர், கீழான வாழ்க்கை முடிவு டெஸ்டினி எங்கதான் போய் சேர போகுது? அது ஒண்ணுத்துக்கு இல்லாம ஆக போகுது. டெஸ்டினி எங்க போக போகுது? அது இதுக்குத்தான் இந்த உணர்வுகளை பேஸ் பண்ணித்தான் சாஸ்திரம் எதை கொடுத்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்ற சாஸ்திரம் நான் சொன்னேன் இல்ல, தர்ஷனம் ஸ்பர்ஷனம் கேலி இதெல்லாம் இந்த காலத்துல ஒத்து வராதுங்க. எந்த காலத்துல இதுதான் ஒத்து வரும், இந்த காலத்துக்கு இல்ல. இப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தை என்ன நடக்கும் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இப்படி இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மேலான உணர்வுகள் தூண்டப்படும். எது? உணவு, உடை, படிச்சீங்க இல்லையா, பணம், பாலிடிக்ஸ், இதுல என்னென்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கோ, உடல் ஒழுக்கம், இதுல எல்லாத்துலயும் சாஸ்திரம் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னா தன்னுடைய மேலான உணர்வுகளை அந்த குழந்தை வளர்த்தி கொண்டு அழகா வாழ்ந்துட்டு போயிடும். எந்த பிரச்சனையும் தனக்கும் கொண்டு வராது, பேரண்ட்ஸுக்கு அது கொண்டு வந்து கொடுக்காது. இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கும் அந்த ஏஜ்ல என்ன பண்றதுன்னு தெரியல, டீச்சர்ஸுக்கும் தெரியல. போய் நீங்க பாருங்க, பேசி பாருங்க, அப்படியே தடுமாறி கொண்டிருக்கிறது சொசைட்டி. they don't know how to handle the kids. எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றவனுக்கு கூட, நம்மள அந்த காலத்துல ஃப்ரெண்டுன்னு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இப்ப ஹாஸ்டல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் பாக்ஸ் காலேஜ் போற வச்சுக்கீங்களேன், போய் 2வது வீடு கூட டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு இருக்காது, பசியோட திரும்பி வந்த நாளெல்லாம் இருக்கும். அப்புறம் அவளே கையில வச்சிருக்க காசுல ஒரு பப்ஸ் வாங்கி கொடுப்பா, அதை வாங்கி சாப்பிட்டு வந்த காலம்லாம் இருக்கும். ஏதாவது கொடுத்துரும். அதுதாங்க நண்பன்கிறது. என்ன? ஐயோ ஹாஸ்டல் காலேஜ் சாப்பாடு பசிக்குது கேட்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க வாட்டுக்கு வருவாங்க, டிஃபன் பாக்ஸ்ல கை விட்டு மிச்சம் இருந்தா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதை கம்ப்ளைண்ட் பண்ணியோ, அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்கம்மான்னு வீட்டுல ஒரு நாள் அது சொன்னு கூட தோணுது இல்ல. அதை சாப்பிட்டானா அதுல ஒரு நிறைவு கிடைக்கும். வயிறுல ஒண்ணு இருக்காது. காலையில ரெண்டு சாப்பிட்டு 2 தோசை தான் இருக்கும். சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது வயிற்றுல ஒண்ணு இருக்காது. ஆனா அந்த அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன் சாப்பிடு. இந்த வயசுல அந்த குழந்தை ஏதாவது எல்லாம் என்ஜாய் பண்ண. அதுதான் டீச்சர் சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட ஒரு குழந்தை எதையும் ஷேர் பண்றதுக்கு ரெடி இல்லை. அப்ப வாட் அபவுட் அதர்ஸ்? நாம எப்படி வளர்ந்தோம், இப்ப எப்படி இருக்குது இந்த குழந்தைன்னு பாருங்க. நாங்க வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நீ நண்பன் கூடவே சுத்திட்டு இருக்கிற இல்லையா, அவன் ஒரு மாதிரி தன்னை விட எச்சு வாங்கிட்ட கூட ஏத்துக்க முடியல, அவனுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியல. அப்ப என்ன தெரியுங்களா ஆகுது? இந்த மாதிரி மூடு குழந்தைக்கு போகும்போது கண்டிப்பா டிப்ரெஷன், டென்ஷன், பிரஷர். அந்த வயிற்றுல சாப்பாடே இல்லாம நாங்களாம் ரிட்டர்ன் வித் ஹாப்பினஸ் பஸ்ல ஒரே ஒரு பப்ஸை வாங்கி சாப்பிட்டு ஓகே, அது யாராவது 4 பேருக்கு காசு வாங்கிட்டு பப்ஸை, கையில காசு இருக்கு. அது ஒரே ஒரு அப்பெல்லாம் வெள்ளாளர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பொட்டி கிடையாது, ஒரு கேண்டீன் கேட்டுட்டு இருக்கும். பசிடி தாங்க முடியலடினா எல்லாம் கையில கூட ஆளுக்கு 2 பைசா 5 பைசா 10 பைசா போட்டு, அப்பெல்லாம் எனக்கு 1 ரூபா 2 ரூபா போட்டு பாவண்டி அவ சாப்பாடு எல்லாம் தின்னு போட்டு நாமளே ஹாஸ்டல் பிள்ளையில வாங்க கொடுத்து ஆளுக்கு 2 பைசா 3 பைசா 10 பைசா போட்டு பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்து ஹாப்பியா இருந்தோம். இன்னைக்கு அந்த காலேஜுக்குள்ள போகும்போது அதெல்லாம் அப்படியே ஆனந்தம். இன்னைக்கும் அதெல்லாம் வருது. வயிற்றுல உணவு இல்லைன்னா கவலையே பட்டது இல்ல, போய் சாப்பிட்டுக்கலாம் விடு. இப்போதைக்கு ஏதோ 2 வாயில போட்டா கொஞ்சம் அடங்கிக்கும் வயிறு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு குழந்தைக்கு எப்படி இருக்குது? கூட பிறந்ததுங்களுக்கு ஒண்ணு கொடுக்க முடியலீங்க, கூட பிறந்ததுக்கே கொடுக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்க முடியல. அப்ப என்ன ஆகுது? மனம் அப்படியே சுருங்கிருச்சு. எப்ப மனம் சந்தோஷமா இருக்கும்? விஷால புத்தி இருந்ததுன்னா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும். குறுக 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 என்ன பண்ணிக்கிறது? அந்த குழந்தையுடைய மனம் இறுகுது. அப்படியே உள்ள இறுகும் போது அந்த குழந்தைய அந்த மனசை அதனால ஹேண்டில் பண்ண தெரியல, அதனோட மனசை அதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. இறுக்கத்தை அதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, இறுக்கம். அப்ப இறுகும் போது என்ன ஆகுது? எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அது என்ன எது சரி எது, அது இறுக்கம் வரும்போது அந்த குழந்தை சுத்தம் பைத்தியம் ஆயிடும். அது எது சரி எது தப்பு எதுவும் தெரியாது. ஏன்னா அகலமா விசாலமா இருக்கிற புத்தி எதையும் கரெக்டா கண்டுபிடிக்கும். சத்துவ குணமா இருக்கும்போது அது எது தப்பு எது ரைட் எதுன்னு தெரியும்.
இப்ப என்ன பண்ணுது குழந்தைகளுக்கு? அது இறுகி போய் பிரஷர், டென்ஷன். அதான் அவங்க சொன்னாங்க. நோ ஒரு குழந்தை கூடங்க இப்போ சந்தோஷமா கிடையாது. யார் சொல்றான்னு தெரியுங்களா? பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் த ஸ்கூல். ஒரு குழந்தை கூட சந்தோஷமா கிடையாது. ஏன்னா, இப்ப இன்னைக்கு பாருங்க, நீங்க 98 வாங்கிட்டீங்க. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் 99 வாங்கிட்டா முடிஞ்சது. தன்னுடைய ஹாப்பினஸ் எல்லாம் போயிருது அந்த குழந்தைக்கு. அப்படிதான் இருக்கிறாங்க இந்த காலத்துல குழந்தை. 10வதுக்கு படிப்பு வேற, நாம படிச்ச விட இப்ப அதிகம்னாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கு நான் மாறுபட்டேன். ஏன் தெரியுங்களா? இந்த காலத்துக்கு குழந்தைக்கு பிறக்கும் போது ரொம்ப ஐக்கியோட பிறக்குதுங்க. சோ பிரச்சனை வந்து சப்ஜெக்ட் அதிகமா இருக்கிறனால குழந்தைங்க கஷ்டப்படல, படிக்க முடியாம மறந்து போறதுக்கு காரணம் படிப்பு அதிகம் அல்ல. மனம் அமைதியாக சஞ்சலமற்று குழந்தைக்கு வச்சுக்க தெரிஞ்சதுன்னா ஆனந்தமாக எத்தனை விஷயம் போட்டீங்களா கிரச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் வரும். என்ன வேணா போடலாம், அந்த குழந்தைய அப்படியே அப்சர்வ் பண்ணு. பிரச்சனை கரிக்குலத்துல போர்ஷன்ஸ் அதிகம் அல்ல, அந்த அளவுக்கு குழந்தைங்க எஃபிஷியன்டா பிறக்கிறாங்க. பிரச்சனை மனத, அவங்க நேத்து அப்படிதான் சொல்லிட்டு வர, மனத அமைதியாக சந்தோஷமாக அந்த குழந்தை எப்படி வச்சுக்குன்னு முதல்ல கத்துக்குச்சுன்னா, நீங்க இதுக்கு மேல இப்ப கொடுக்கறத பிரச்சனை இல்லைங்களா, இதுக்கு மேல கொடுங்க. நீங்க தேர்ட்ல கொண்டாந்து 4th புக்க கொடுங்க, படிக்கும். ஏன் என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனை நீங்க என்ன கண்டுபிடிக்கல? போர்ஷன்ஸ்ல கஷ்டம் இல்ல, சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸ் பிரச்சனை கிடையாது. குழந்தையோட நீங்களே சொல்றீங்க நோபடி இஸ் ஹாப்பி இன் தி ஸ்கூல். அப்ப அந்த மன இறுக்கத்தோட டென்ஷனோட அது என்னத்தை கவனிச்சு, என்னத்தை புரிஞ்சு, என்னத்தை படிக்க முடியுது? இதுதான் பிரச்சனை. சோ இந்த சூழ்நிலை வராம இருக்கிறதுக்காக சாஸ்திரம் என்ன கொடுத்திருக்கு? உணவு கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு. இது எதை என்ன ஃபாலோ பண்ற மட்டும் பாருங்க. இப்போதைக்கு உடை, உணவு கட்டுப்பாடு, பாலிடிக்ஸ், பணம், ஆண் பெண் உடல் ஒழுக்கம். ஆண் பெண் உடல் ஒழுக்கத்தை நான் ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள டீப்பா போனேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கடல். அதையெல்லாம் இன்னைக்கெல்லாம் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனாலதான் நேம் மட்டும் கொடுத்து விட்டுட்டேன். நம்ம டைம் இருக்கும்போது ஒன்னொன்னா டைம் இருந்தா பார்க்கலாம். ஏன்னா இப்ப நீட் ஆஃப் அவரா இருக்கிறதுனால நிறைய பேர் இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க எடுக்கிறீங்க போது இந்த ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க அப்படியே உட்காந்து கிளாஸ் எடுத்து எதுவும் கேட்காது. அப்பப்ப 1-2 நமக்குள்ள பதிஞ்சிச்சுன்னா அது அப்பப்ப வாயில வந்துடும். இது பண்ணாதீங்கப்பா, இது தப்பு, அதான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. அதுல யாராவது ஒரு பெண் அட்ராக்ட் ஆயிட்டாலோ, ஆண் அட்ராக்ட் ஆயிட்டாலோ, அப்புறம் பூ பிடிச்சிட்டு வருவா, லவ்வும்பா. ஐயோ, முதல்ல லவ் ஃப்ரம் அது ஒரு பெரிய அது சொன்ன மாதிரி போயிட்டே இருக்கும். செல்ஃப் லவ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கும். லவ் தேவை, லவ்வே இல்லாம வாழ முடியாதுங்க. இந்த காலத்துல பேசுற லவ்னுங்க, லவ் இல்லாம வாழ முடியாது. எஸ், ஃபர்ஸ்ட் எங்க வாணியே கம் டு செல்ஃப் லவ். அதை சொல்லி கொடுக்கணும். என்னை நான் உன்னை நீ முதல்ல விரும்பு, அப்புறம் மத்தல விரும்புறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உடனே கேட்கும், என்னங்க செல்ஃப் லவ்? எனக்கு பிடிக்குமே. செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் எஸ்டீம், இந்த 3 தான் என்னது? செல்ஃப் லவ். அப்பதான் ஏன்னு கேட்க ஆரம்பிக்கும் நம்மள. நீ உன்னை லவ் பண்றேன்னா என்ன இருக்கணும்? செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி இருக்கணும், செல்ஃப் எஸ்டீம். இந்த 3 என்னன்னு சொல்லி கொடுத்து when you accept yourself, அது செல்ஃப் அக்செப்டன்ஸ். செல்ஃப் டிக்னிட்டி என்னங்க தமிழ்ல சொன்னா? சுய கௌரவம், சுயமரியாதை. இதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் லவ். இப்படி அடிப்படை உரிமைகளை இழந்து விடாதே. உன்னுடைய அடிப்படை உரிமை என்னது? உரிமைகள் என்னது? இந்த மாதிரி செல்ஃப் டிக்னிட்டி. அடுத்து செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா கான்பிடென்ட், ஒரு பிலீஃப். மனசுக்குள்ள எப்படி இருக்கணும்? ஒரு கான்பிடென்ட், நம்பிக்கை. அப்புறம் ஒரு உறுதி, கான்பிடென்ட் லெவல், பிலீஃப், நம்பிக்கை. இதெல்லாம் வளர்த்திக்கோ. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? முதல்ல உன்னை நீ செல்ஃப் லவ் கொண்டு வா. உன்னுடைய செல்ஃப் லவ்ல உன்னை நீ விரும்பு, அப்புறம் பாத்துக்கலாம் மத்ததை விரும்புறதெல்லாம். அப்புறம் அப்படி மத்ததை விரும்புறதுனால உன்னுடைய ஃப்ரீடம் வெளிபோகுது. ஒரு 8th படிக்கிற பையன் 9th படிக்கிற பொண்ணுங்க இது ப்ராப்ளம் இதுதான். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியுது இல்ல, அந்த பொண்ணு குழந்தைகளுக்குங்க, இப்ப நாம ஒருத்தர் லவ் பண்றோம், ஐ லவ் யூன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடங்கொய்யா அந்த பையன் என்ன அந்த பொண்ணை வாட்சிங்லயே வச்சிருப்பான் பாத்துக்குங்க. வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டானா? அந்த பொண்ணு ஃப்ரீயா இருக்க முடியாது, ஃப்ரீயா ஒருத்தர் பேச முடியும், எதற்காலும் தப்பும்பா. அது ஃப்ரீ. ஏன்னா அவனுக்கு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, நம்மளுக்கு போயிடுவாளோ. என்ன பண்ண ஆரம்பிப்பா? பொசசிவ்னஸ். டிசையர் லீட்ஸ் டு பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் கண்ட்ரோலர்ஷிப். எப்ப பற்று வருதோ, அப்ப பொசசிவ்னஸ் வருதோ, அப்ப ஆல்ரெடி அது எங்க மாற போகுது அவனுக்கு ஃபியூச்சர்ல. பொசசிவ் வச்சிருச்சுன்னா அடுத்தது கண்ட்ரோலர்ஷிப். கண்டிப்பா நம்மள என்ன பண்ண ஆரம்பிப்பான்? கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். நீ இப்படி பேசாத, இப்படி பண்ணாத, இதை போடாத, அங்க போகாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு.
ஏங்க 8வது படிக்கும் போது இருந்தே ஒரு ஆணுகிட்ட மாட்டிட்டு முழிக்கணுமாங்க? 25 வயசுல 20 வயசுல மாட்டிக்கலாம். அது வேற கதை. 8வதுல இருந்து நீ ஒரு மானுகிட்ட மாட்டிக்கிட்டு, ஏன்னா கண்டிப்பா பொசசிவா இருக்கிற ஆண் கண்ட்ரோல் பண்ணுவான். நீ கண்ட்ரோலுக்குள்ள போய் மாட்டிக்க இந்த மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தை யோசனை ஆரம்பிக்கும். ஐயையோ 8வது படிக்கும் போதே நீ ஒரு ஆணுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டீன்னா, நாங்கெல்லாம் 25ல தான் வந்தோம். அதே இன்னும் எங்கனால முடியல. நீ ஃப்ரீயா இருக்கலாம். யாருடைய அப்ப யூ ஆர் லூசிங் யுவர் ஃப்ரீடம். 8 வயசுல நீ லவ் பண்றீங்க போது யூ ஆர் லூசிங் யுவர் ஃப்ரீடம். உன்னை நினைச்ச மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அவன் சொல்ற காலேஜ்ல வந்து சேரும்பா, அவன் சொல்ற கோர்ஸை தான் எடும்பா, நீ நான் பக்கத்துல உட்காந்துக்கலாம்பா. ஐயா நீ நீ ஒண்ணு இப்ப தனியா ஒண்ணு செய்யறதுக்கு நம்ம 100% அவனோட ஸ்கேனிங்ல வந்துருவோம். ஸ்கேன் மிஷின் மாதிரி ஆயிடுவாங்க. நாம உள்ள படுக்கிற ஆளாட்ட ஆயிடுவோம் இல்லைங்களா? எந்நேரம் அவனை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருந்தா யூ ஆர் லூசிங் யுவர் ஃப்ரீடம். உன்னுடைய சுதந்திரத்தை நீ அங்கு இழந்து விடுகிறாய். அடிமை. ஆனா சந்தோஷமா அடிமையா ஆகிறவனே தெரியாம ஒரு ஆணுகிட்ட போய் அடிமையாகிட்டு, இது வேற வீட்டுக்கு பிரச்சனை, அங்க பிரஷர் வேற, தெரிஞ்சிருமோ தெரியாம எல்லாமே பாருங்க நெகட்டிவாவே போக ஆரம்பிக்கும். யூ cannot have a happy life. அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. அது வரைக்கும் ஃப்ரீடமா இரு, சுதந்திரமா இரு. அதே மாதிரி ஆணுக்கும் சொல்லலாம். நீங்க பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டா ஆணும் சொல்லலாம். ஒரு பொண்ணுனா யூ லூஸ் யுவர் ஃப்ரீடம்னு சொல்லி கொடுக்கணும். அதாவது இந்த ஆட்டிடியூடா உங்களுக்கு தெரியல. அது என்னமோ அவன் அவன் வேலைக்கு போறது ஐயோ நம்ம சிண்டு யார்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு, அவன்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. அப்ப அவன் இழுத்தா இழுப்பான், விட்டா விடுவான். இழுத்தா போகணும், விட்டா விடணும், வரணும். ஐயோ இத நீங்க வந்து 8th படிக்கிற பிள்ளைகள் இப்ப சொல்லித்தர வேண்டி இருக்குது. 8th 6th தேவைப்படுது. 6thலயே பிடிச்சிட்டு போகுது. ஐ லவ் யூ சொல்றேன். சோ இந்த இந்த கல்வி டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா, அதெல்லாம் நேத்தே சொன்னேன். இந்த கல்வியை நீங்க முதல்ல கத்துக்கிட்டு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு இன்னைக்கு நீங்க 1 hour உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காருன்னா உங்ககிட்ட எதையோ எதிர்பார்க்கிற. சும்மா எல்லாம் கொடுக்கலை. எல்லாத்துக்கும் இறைவன் கொடுக்கல. ஏன் உங்களை மட்டும் சூஸ் பண்ணி இப்ப அந்த ஒரு 90 100 பேத்துக்கு மட்டும் ஏன் சூஸ் பண்ணி இதை கொடுக்குறாரு? அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. we should not be the கன்சியூமராவே இருந்து கூடாது. we should contribute. புரிஞ்சுங்களா? நான் சொல்றது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டுலாம் சொல்லல. இது கம்ப்ளீட் பண்றதுல ஒரு பெரிய டெக்ஸ்டே இருக்குது தர்மசாஸ்திரத்துல. நான் முடிஞ்சப்ப நான் அப்பப்ப கொடுப்பேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். வனிதா ரெக்கார்டிங் வச்சிருக்கியாப்பா?